श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வான் ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் இன்றைய ஸ்லோகம் 90வது ஸ்லோகம். நேத்தி ஸ்லோகத்தில் நான் ஏதாவது கேட்கலாமோ உன் திருவடிகள் அனுபவத்தை பற்றி, உன் திருவடிகள் அனுபவத்தை தவிர வேற நான் எதை கேட்கலாம், கேட்க வேண்டும், கேட்க முடியும், கேட்கக்கூடாது. ஆனால் நான் இப்போ ஏதோ ஒன்றை மனசில் நினைத்து கேட்கிறேன் என்றால், நீ அப்படி கேட்பதை, நீ சர்வஜன், உனக்கு தெரியும் நான் என்ன கேட்பேன்னு, என்ன மனசில் இருக்கேன்னு. அதை உன் திருவடியை நான் சேருவதற்கு இடையூறாக அது இருந்தால் அது வேண்டாம். அது இடையூறாக இல்லாத பட்சத்தில் அதை நீ அருள வேண்டும் என்று போன ஸ்லோகத்தில் தெரிவித்தார். அதன் தொடக்கமாக இந்த ஸ்லோகத்திலும் 90வது ஸ்லோகத்தில் ததபி கிமபி ஹந்த துர்வாசனா சதவிவசதயா யதப்யர்த்தயே தததுலதய சர்வசர்வப்ரத பிரவிதரவரத க்ஷமாம்போநிதே தத் அதுலதய சர்வசர்வப்ரத பிரவிதரவரத க்ஷமாம்போநிதே. இதில் அவர் தெரிவிக்கும் விஷயம், பேரருளாளனே, கேட்பதையெல்லாம் தர வல்லவனே, வரம் தரும் வரதா, கீழே அப்படி ஒரு வஸ்துவை கேட்டது, ஏதோ ஏன் கேட்டேன், ஏன் அப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கெட்ட வாசனைகள், கர்ம வினை அதன் காரணமாகத்தான் என்று பொறுத்தருள வேண்டும். தயை புரிவதில் ஒப்பில்லாத வரதா, மிகுந்த பொறுமை உடையவனே, சர்வ ஜனங்களுக்கும் ஹிதத்தையே செய்பவனே, கேட்பதையெல்லாம் அருள்பவனே, இப்படி எதையோ கேட்டனே, அதை நான் கேட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் நூற்றுக்கணக்கான துர்வாசனைகளுக்கு அடிமையாக இருந்து கெட்டது தான். அதனால்தான் அதை போய் அல்ப விஷயத்தை கேட்டிருக்கேன். அதை கருதி இந்த மாதிரி அந்த கெட்ட வாசனையினால தானே கேட்டுட்டான், பொறுத்தருளலாம் அப்படின்னு என்னை பொறுத்தருள், நீ வரதராஜன் ஆயிற்றே, அதை தந்தருள் என்கிறார் சுவாமி. ஸோ ததபி கிமபி ஹந்த துர்வாசனா சதவிவசதயா யதப்யர்த்தயே தத் அதுலதய சர்வசர்வப்ரத பிரவிதரவரத க்ஷமாம்போநிதே. அதுலதயா, நிகரற்ற திருவருளை உடையவரும், க்ஷமாம்போநிதே, பொறுமை கடலாக இருப்பவரும், சார்வ, எல்லாருக்கும் நன்மையை அளிப்பவரும், சர்வப்பிரதா, விரும்பிய எதையும் அருள்பவருமான வரதா, வரதராஜ பெருமானே, ஸ்ரீ வரதராஜ பெருமானே, ததபி, கீழ் அப்படி கூறியபடியான போதிலும், அதாவது எனக்கு இது வேணும் அப்படின்னு கூறியபடியான போதிலும், அகம் அடியேன் துர்வாசனாசத, துர்வாசன சத, நூற்றுக்கணக்கான கெட்ட வாசனைகள், துர்வாசனைகள் அதனுடைய பயப்பட்டவனானபடியால், விவசதையா, வயப்பட்டவன், அதில் வசப்பட்டவனானபடியால், யத் கிமபி, ஏதோ ஒன்றை அப்பியர்த்தையே, விரும்பி கேட்கிறேன், ஏதோ ஒன்றை விரும்பி கேட்கிறேன், தத் பிரவிதர, அதை அருள வேண்டும். இப்படி தமக்கு திருக்கண்களை கேட்க விருப்பம் இல்லாவிட்டாலும், அவருக்கு இங்கே ஆக்சுவலி கேட்கணுன்ற விருப்பம் இல்லை, ஆனால் ஆச்சாரியன் ஆக்ஞை பண்ணியிருக்கார் எம்பெருமானார். அந்த ஆச்சாரிய ஆக்ஞாதி லங்கனம் பெரிய பாபம். அவர் சொல்லி அதை செய்யலைன்னா அது பெரிய பாபம், ஆச்சாரியன் பண்ணி சொல்லி செய்யலைன்னா. அதனால் அவசியம் கேட்க வேண்டியதாயிற்று என்பதை வெளியிட நோக்கி, ஆனால் அதை சொல்லலை அவர்.
இப்படியான நிலைக்கு அடியேன் ஏன் இப்படி ஆளாயிட்டேன் அப்படின்னு அதற்கு காரணம் அநாதிகால பிரவர்த்த துர்வாசனை தான் காரணம் என்று வெதும்பி எம்பெருமானின் சர்வபல பிரதத்துவத்தை எண்ணி கேட்டருள்கிறார். எம்பெருமான் எல்லா பலன்களையும் தருபவன். இன்ஃபேக்ட் எம்பெருமான் துருவனுக்கு தெரிவிக்கிறார், வரம் வரைய தஸ்மாத்வம் யதாபிமதமாத்மனஹ சர்வம் சம்பத்யதே பும்சாம் மயி திருஷ்டி பதம் கதே. உனக்கு எது வேண்டுமானாலும் கேள் துருவா, நான் கண்ணுக்கு எதிரில் வந்து தோன்றினால் எல்லாருக்கும் எல்லா விதமான புருஷார்த்தங்களும் கிடைக்கப் போகின்றன என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. அவர் எல்லாருக்கும் எல்லா புருஷார்த்தங்களும் கொடுப்பார். கண்ணுக்கு எதிர இருந்தால் அவர் கேட்டா கொடுப்பார், எந்த புருஷார்த்தம் வேணும்னாலும் கொடுப்பார். ஸோ ஏற்கனவே ஆழ்வான் ஞான திருஷ்டியை பெற்றவர். எப்படி அப்படின்னா 23வது ஸ்லோகத்திலேயே தெரிவித்து விட்டார். நீலமேக நிபமஞ்சன புஞ்ச ஷியாம குந்தளமனந்த சயம் துவாம் அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரசாத் குரு கரீஷ சதாமே. உன் கார்மேக திருமேனியையும் மனம் கவரும் திவ்ய அவயவங்களையும் என் கண்ணுக்கு விஷயமாக்கி அருள் வரதா. நீ கருமேகம் போன்ற திருமேனி கொண்டுள்ளாய், அருள் மழை பொழிபவன், மைவண்ண நறுங்குஞ்சி குழல், மை கூட்டம் போல கருத்த கேச பாசம், செந்தாமரையை போன்ற திருக்கைகள் திருவடிகள் திருக்கண்கள் உடையவன், திரு அனந்தாழ்வானின் மேல் சயனித்திருப்பவனுமான உன்னை என் கண்ணுக்கு இலக்காகி அருள். என் கண் சேவிக்க உன்னை ஆசைப்படுகிறது, பாரிக்கிறது அப்படின்னு அங்க தெரிவித்தார். ஸோ அப்படி அப்போதே விளக்கி அருளினார். இப்படி இருக்க மீண்டும் இங்கு எதை ஆழ்வான் விரும்புகிறார் என்றால் 98வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கப் போகிறார். இதையே தான் அசேஷா தாஸ்யை கரதிஸ்ததாச்சரன் கரீஷா வர்த்தேய சதா துவதந்திக்கே என்று 98வது ஸ்லோகத்தில் அப்போ நம்ம அனுபவிக்கலாம். எப்போதும் எம்பிரானுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு எப்பவும் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்து கொண்டு இந்த ஸ்ரீ தேவாதிராஜன் திருவடிவாரத்திலேயே தான் காலத்தை கழிக்க விரும்புகிறார்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு எப்படி ஸ்ரீரங்க வாசம் போல ஆழ்வானுக்கு திரு அத்தியூர் வாசம் ருச்சிக்கிறது. காஞ்சி ஜனனான் முக்திகி காஷி மரணான் முக்திகின்னு மகாபாஷ்யக்காரர் வெளியிட்டபடி காஞ்சியில் ஜனனம் பெற்ற பெருந்தகையோர், காஞ்சியில் ஜனனம் பெற்ற மகனீயர்கள், அவர்களுக்கு சத்யம் ஷபே வாரண சைலநாதா வைகுண்டவாசேபி நமேபிலாஷேன ஸ்ரீ சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் அருளினபடி சத்தியமாக தெரிவிக்கிறேன், வைகுண்ட வாசத்தை தவிர எனக்கு எதுவுமே அபிலாஷை இல்லைன்னு தெரிவித்தார். அப்படி இந்த க்ஷேத்திர வாசம் ருச்சிக்கும். ஸோ எம்பெருமான் கண்ணை அருள்பவர் என்பது புராண பிரசித்தம். இந்த வரதராஜ பெருமாள் கண்ணை அருள்பவர், கண்கொடு கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னு வேதாந்த தேசிகன் தெரிவிப்பது. அதற்கு காரணம் பல விஷயம் இருக்கு. பிறவியிலேயே குருடராக இருந்த ஹரித பாரண பிருத்தியர் எனப்பட்ட திருக்கச்சி நம்பிகளின் தாத்தா, சில பேர் அவருடைய அப்பான்னு சொல்லுவா, அந்த தாத்தா ஹரித வாரண பிருத்தியர்னு பேரான். திருக்கண்களை அவருக்கு தேவர்பிரான் அருளிய விற்த்தாந்தம். ஹரிதவாரண பிருத்திய சமாஹ்வய கரிகிரவ் வரதஸ்தமு பூர்விகாம் திருஷமலம்பய ஏவகி சுந்தரா ஸ்புடமதாட்ச பதசதமீஸ்வசம் என்று சுந்தர பாகுஸ்தவத்தில் 126 ஸ்லோகத்தில் சுந்தர பாகுஸ்தவத்தில் கூறத்தாழ்வானே தெரிவிக்கிறார். ஆளவந்தாரும் இந்த விற்த்தாந்தத்தை அனுசந்திக்கிறார். திருமுக்கூடலில் ஒரு இரட்டையர்கள் இருந்தாலாம், சங்கர் லிகிதர்னு மகான்கள், தர்மசாஸ்திர பிரவர்த்தகர்கள். இவர்கள் எழுதிய தர்மசாஸ்திர நூல்கள் மிகவும் பிரசித்தமானவை. இந்த சங்கர் லிகிதர் என்பவர் இளையவருக்கு உண்டான பிறவி குருடு தேவர் பிரான் நீக்கியதாய் ஸ்தல புராணம் இருக்கிறது. அதில் இரட்டையர்கள் இளையவருக்கு அந்தக கவி வீரராகவ முதலியார் இந்த தேவர்பிரானை வழிபட்டு தமது கண் பார்வையை மீண்டும் பெற்றதாக தமிழ் இலக்கியம் அறிந்தவர்களுக்கு விளங்கும். அந்தக கவி வீரராகவ முதலியார் அவருக்கு கண் பார்வை போய் வரதராஜனை தேவப்பிரானை தேப்பெருமாளை வழிபட்டு அவருக்கு கண் கிடைத்ததாம்.
தமிழ் இலக்கியம் அறிந்தவர்களுக்கு அது தெரியும் என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி. அரசாணிபாலை வெங்கடாத்வரி சுவாமிக்கு கூட ஒரு காரணத்தால் திருக்கண்கள் பார்வை மறைய பெருந்தேவி தாயாரை வணங்கியும் தாம் பாடிய விஷ்ணு சகஸ்ரம், அவர் லக்ஷ்மி சகஸ்ரம்னு 1000 ஸ்லோகம் எழுதியிருந்தாலும் விஷ்ணு சகஸ்ரம்னு 1000 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதில் தேவப்பெருமாளை பற்றி 200 ஸ்லோகம், ரங்கநாதனை பற்றி 200 ஸ்லோகம், திருமலை ஸ்ரீனிவாசனை பற்றி 200 ஸ்லோகம், திருமாலின் சோலைமலை எம்பெருமானை பற்றி அழகரை பற்றி 200 ஸ்லோகம், திருக்குடந்தை ஆறாவதனை பற்றி 200 ஸ்லோகம். இப்படி தலா 200 ஸ்லோகங்களை கொண்ட லக்ஷ்மி சகஸ்ரம் போல விஷ்ணு சகஸ்ரம்னு 1000 ஸ்லோகம் எழுதியிருக்காராம் வெங்கடாத்வரி சுவாமி. அதில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனித்தனி பேராகவும் இருக்கிறது. இதில் ஸ்ரவணானந்தம் என்பது திருவேங்கடமுடையானை பற்றிய பகுதி மட்டும்தான் இப்போது அச்சாகியுள்ளது என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி. அந்த வெங்கடாத்வரி சுவாமிக்கு ஒரு காரணத்தால் திருக்கண் பார்வை மறைய பெருந்தேவி தாயாரை வணங்கி தாம் பாடிய விஷ்ணு சகஸ்ரத்தில் தேவப்பெருமாளை பற்றிய 200 ஸ்லோகங்களை பாடி அது முடித்ததும் பார்வை பெற்றது யாவரும் அறிந்ததே என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி. இதற்கெல்லாம் சிகரமாய் முத்தாய்ப்பாய் உதத்யர் என்ற மகரிஷி அவருடைய மனைவியின் வயிற்றில் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த குழந்தை ப்ரஹஸ்பதியின் சாபத்தால் கண்களை கருவிலேயே இழந்து விட்டதாம். அதனால அதற்கு தீர்க்க தமஸ் என்று பெயர். தீர்க்க தமஸ்னா அந்த கண் இல்லாத, அந்த பிறந்ததும் ஸ்ரீ தேவாதிராஜனை வணங்கி வழிபட்டு கண்களை பெற்று கோ தமஸ், அதாவது கோன்னா பார்வை, அந்த பெயர் பெற்றதாய் உள்ள மகரிஷியின் சரித்திரம். அதை கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் என்பதை விளக்கின போது ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமியோட திருத்தகப்பனார் இந்த விருத்தாந்தத்தை சொல்லி அருளி செய்வாராம். அந்த விருத்தாந்தம், இந்த தீர்க்க தமஸ் கோதமரா ஆனவர். அந்த விருத்தாந்தம் ஸ்ரீ பாரதத்தில் சாந்தி பர்வத்தில் திருநாராயணியத்தில் நாம நிர்வச்சனாத்தியத்தில் கேசவன் என்ற திருநாமத்தை எம்பெருமானே விளக்கிய போது அறியப்படுமா. அங்குள்ள ஸ்லோகங்கள் ந சாபாத் ரிஷி முக்கியஸ்ய தீர்க்கதம உபயிவான் சகி தீர்க்கதமா நாம நாம்னாஹாசித் ரிஷிப்புரா பிரயோஜயாமாச ததா நாம குஹ்யமிதம் மம ஆனுபூர்வேண விதினா கேசவேதி புனః புனः ச சக்ஷுஷ்மான் சமபவத் கோதமச்சாத் பவத் புனः ஏவம் ஹி வரதம் நாம கேசவேதி மமார்ஜுனா என்றவாறு இங்கு வரதம் நாம கேசவகா என்று உள்ளதை நம்ம கவனிக்கணும். இப்படி பலமுறை பல பேருக்கு திருக்கண்களை அருளிய பேரருளாளன் ஆழ்வானுக்கு தர்சனத்தை அளிப்பது கண்கூடு, அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதை ஆழ்வான் கேட்கிறார். அந்த அல்பமான பலனை கேட்கிறோமே என்று எம்பெருமானிடம் ஜின்னேதி ஜிஹ்வாமம என்று வெட்கப்படுவதையும் இதை மன்னிக்க வேண்டியதையும் க்ஷமாம்போனிதே என்கிறார். இதை பொறுத்தருள வேண்டும், பொறுமை கடலாக இருப்பவனே இதை பொறுத்தருள் என்று வெளியிட்டருளினார். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. அடியேன் தன்யோஸ்மி.